பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம சம்பவே தமயோ பவே நம சங்கராய தமயஸ்கராய நம சிவாய சிவதராய. அங்கிங்கினாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளாகிய பரமேஸ்வரரின் பரிபூர்ண திருவருள் துணை கொண்டு குருவருளும் திருவருளும் துணை சேர நமது அன்னபூர்ண நம்பிகா சமேத ஆத்மநாத சுவாமியினுடைய ஆலயத்திலே 4ஆம் ஆண்டு பிரம்மோத்சவ மகாமங்கல வைபவம். இன்றைய தினம் 2ஆம் நாள் விசேஷமாக மாலை யாகசாலை பூஜைகள் யாக வேள்வி நடைபெற்று நவசந்தி பலிகள் சமர்ப்பணம் செய்து எம்பெருமானுக்கு ஷோடசோபசார தீபாராதனை நடைபெற்று இப்பொழுது சோமாஸ்கந்தர் விசேஷமாக யாலி வாகனத்திலே நமக்கெல்லாம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இந்த வாகனத்துல சுவாமியை தரிசிக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல சூரிய பிரபையில வந்தார், சந்திர பிரபையில வந்தார், ஹம்ச வாகனம்னு சொல்லக்கூடிய அன்னபக்ஷியில வந்தார். இன்றைய தினம் காலையில மாலை இப்பொழுது யாலி வாகனத்திலே எம்பெருமான் நமக்கெல்லாம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் சில மணி துளிகள்ல சுவாமியினுடைய திருவீதி உலா வைபவமான துவங்க இருக்கின்றது. இந்த யாலி வாகனம் ரொம்ப விசேஷமான வாகனம். யாலி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஆலயங்கள்ல பார்த்துருப்போம். தூண்ல ஒரு பக்கம் சிம்ம முகத்தோட இருக்கும், யானையினுடைய சரீரமும் அதுல தென்படும். நமக்கு இவை இரண்டும் கலந்தது போல இருக்கக்கூடியது யாலி. இந்த யாலியினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு நேரான சக்தி உடையது. எது பெருசு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சிங்கத்துக்கு பலம் அதிகமா யானைக்கு பலம் அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கம் ராஜாவாகவே இருந்தாலும் கூட யானைக்கு தான் பலம் அதிகம் இல்லையா? ஏன்னா யானைய சிங்கத்தினால நேரடியாக போரிட்டு வெல்ல முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்ப யானைக்கு தானே பலம் அதிகம், அது பயப்படாம இருக்கலாம்னா இருக்க முடியாது. யானையினுடைய மஸ்தகத்துல மத்தகம்னு சொல்லுவாங்க. அந்த மத்தகத்துல சிம்மத்தினுடைய கையை வச்சாலே போதுமா, அதை நினைச்சாலே யானைக்கு பயம் வரும். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் அந்த சிம்மத்துக்கும் உண்டு. இவை இரண்டும் சேர்ந்தா அப்ப அது எப்பேற்பட்ட பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த யாலின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான வாகனம் சுவாமிக்கு உண்டு. இந்த யாலி வாகனத்துல சுவாமியை தரிசிக்கும் போது நம்ம மனதிலே இருக்கக்கூடிய பயங்கள் நீங்க பெற்று எல்லா காரியத்திலேயும் காரிய தடையின்றி வெற்றியானது கிடைக்கும். வாழ்நாள் வெற்றி என்று சொல்லக்கூடிய வெற்றி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாலி வாகனத்திலே இன்றைய தினம் எம்பெருமான் நமக்கெல்லாம் மிகவும் அற்புதமான முறையிலே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்.